சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இந்த சிம்லா ஒப்பந்தமானது கையொப்பமானது 1972ஆம் ஆண்டு. எதுக்காக இப்போ இந்த ஒப்பந்தம் பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. ஸோ அதை அடுத்து நம்ம இந்தியா ஒரு 5 முக்கியமான முடிவுகள் எடுத்திருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். நேற்று கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல, அதாவது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அட்டாரா வாக எல்லையில மூடுவதாக க்ளோஸ் பண்றதா தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 2 சைடு, அதாவது பாகிஸ்தான்ல இந்திய தூதரகம் இருக்கு, அதே மாதிரி பாகிஸ்தானுடைய தூதரகம் நம்ம நாட்டில் இருக்கிறியா, இந்த 2 தூதரக பாதுகாப்பு அதிகாரிகளையும் திரும்ப அழைத்துக் கொள்வதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தானியர்களுக்கான விசாரை ரத்து பண்ணிருக்காங்க. இப்போ இந்த நிலைமையில 5 முடிவுகளை எடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷாஃபாஸ் ஷெரீப் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்துறது அப்படிங்கிறது பாகிஸ்தானோட போர் தொடுப்பதற்கு சமம், போர் எடுப்பது மாதிரி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் பல்வேறு முடிவுகளை எடுத்து அதையுமே அறிவிச்சிருக்காங்க. என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, சிம்லா ஒப்பந்தம் உட்பட இந்தியாவோட மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் நிறுத்தி வைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 தரப்பு வர்த்தகம், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இங்க வர்த்தகம் நடைபெறுது இல்லையா, ஸோ இருதரப்பு வர்த்தகத்தை ஸ்டாப் பண்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் வழியாக விமான போக்குவரத்து சொல்றாங்களே, நம்மளுடைய இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழி பாதையில செல்வதற்கு இப்போ தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு தடைகளை பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கு. இது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு அமைதி ஒப்பந்தம் தான் இந்த சிம்லா ஒப்பந்தம். இது 1972 ஜூலை 2ஆம் தேதி ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் தலைநகரான சிம்லால பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய அதிபராக இருந்த சுல்பிகர் அலி பூட்டோ மற்றும் இந்தியாவுடைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் முன்னிலையில் தான் இந்த சிம்லா ஒப்பந்தமானது கையொப்பமானது. இப்போ இதை ரத்து பண்றதாக தெரிவிச்சிருக்காங்க. எதனால இந்த சிம்லா ஒப்பந்தம் கையொப்பமானதுன்னா, 1971 பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு. ஸோ அந்த போரை நிறுத்தும் வகையில தான் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமானது 1972 ஜூலை 2ஆம் தேதி.